இப்போ நட்டுவாங்கம் அப்படின்னு சொல்லும்போது நட்டுவாங்கத்துடைய நீங்கள் ஸ்பெஷலிஸ்டாக இப்போ அந்த இசை வந்து இருந்தால் தான் பரதம் ஆட முடியுமா? இசை இல்லாமலும் இப்போ ஆடுறாங்க. செதியெல்லாம் இல்லாமல் வெறும் பாட்டு மட்டும் கம்போஸ் பண்ணிட்டு அப்படியே ஆடிடுறாங்க. இப்போ இந்த பரதமுனி அதுலேருந்து தான் பரதநாட்டியம் வந்தது, அது உண்மையா? ஆமாம், கரெக்டு தான். இயர்ஸ் நிறையா ஆயாச்சு. மெயினாக அவங்களுக்கு வந்து டான்ஸுன்னு பார்த்தீங்கன்னா நவசண்டி ரொம்ப ஃபேமஸ். இப்போது முத்ராஸ் வந்து இருக்குல்ல மேம், இப்போ கையில் பண்ணுவீங்க, காலில், இடுப்பில், எல்லா இடத்துலையுமே அந்த முத்ராஸ் வந்து நம்ம அது பண்ணுறது வந்து எதற்காக, அது மூலம் என்ன பயன்கள் இருக்குது? ஃபுட்வொர்க், அது பாதச்சாரி அப்படிம்பாங்க, அதுவும் வேணும். கால், கை, அது மாதிரி கை போடுற இடத்துலாம் கண்ணெல்லாம் ஐ மூமெண்ட் தனியாக இருக்குது, ஹிப் மூமெண்ட் எல்லாமே இருக்குது. சாய் பல்லவி சூப்பராக ஆடுவாங்க. பார்க்கவே நல்லா கிளாசிக்கல் டான்ஸர் தான், நல்லா இருக்குது. மற்றபடி சோபனா அவங்க டான்ஸு நல்லது தான், ரொம்ப நல்லாயிருக்கும். முன்னாடி கொஞ்சம் பின்னாடி போனோன்னா பத்மினி, வைஜெயந்தி மாலா. ஆக்சுவலாக இந்த ப்ரொஃபஷன் நான் கையில் எடுத்துக்கணும்னு நினச்சிக்கல. பட் ஒரு ஸ்டேஜில் எனக்கு ஏதோ ஒரு வேலை போகணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் வந்தது. ஜெதி மெயினாக சொல்கிறது, ஜெதி சொல்லணும். மிருதங்கம் வாசிக்கிறவங்க கண்டிப்பாக சொல்லுவாங்க. அந்த சொல்கட்டு ஒரே மாதிரி இருக்கும். மிருதங்கத்தோட சொல்கட்டும் நட்டுவாங்கத்துக்கு நாங்கள் சொல்கிற சொல்கட்டும் ஒரே மாதிரி இருக்கும். ஏதாவது ஒரு தெருவில் ஒரு பக்கம் பார்ப்போம், ஏதாவது ஒரு ஏரியாவில் இருக்கும், ஒரே ஒரு தெருவில் இருக்கும் அப்படின்னா. இப்போ வந்து பார்க்கும்போது 2 தெருக்கு ஒரு கிளாஸஸ், ஒரு தெருவில் 2 கிளாஸஸ் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப இன்க்ரீஸ் ஆகி அங்கே வந்து குவாலிட்டியான டான்ஸ் சொல்லி தருவாங்களா? அது எப்படி இருக்கும்? வீடியோங்கிறது வந்துடுச்சு இல்லை, இப்போ ஸ்கூல்லேயே அப்படி தான் பண்ணுறாங்க. யூடியூப்பை எடுத்துக்க வேண்டியது, அதில் என்ன ஸ்டெப் இருக்கோ அதை பசங்கள்கிட்ட கூப்பிட்டு அதை பார்த்து ஆடுங்க, அதை வச்சு ஆனுவல் டேயே பண்ணிடுறாங்க. என்னதான் ஜூம்பா, வெஸ்டர்ன் எல்லாம் வந்தாலும் பரதநாட்டியங்கிறது அது வேறு. நீங்கள் இப்போ வாங்கின விருதுகள் காட்டிலும் இதோட உயரிய விருது ஏதோ ஒன்று இருக்குது, அதை நான் வாங்கணும் அப்படின்னு எதாவது ஆசைகள் இருக்கு, கோல்ஸ் இருக்குங்களா? எல்லாத்துக்குமே இது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல் ஒரு ஸ்பெஷலான நேர்காணல்னு சொல்லலாம். பரதநாட்டிய கலைஞரில் வந்து மிக முக்கியமான நபர் இவங்க. பரதநாட்டிய கலைஞர், பரத சேவா ரத்னா விருதுக்கு பெற்றவர் குரு ஸ்ரீமதி எஸ் பத்மா அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம் மேம். முதல்ல ஆரம்பிக்கணும் அப்படின்னா இந்த பரத சேவா ரத்னா இந்த விருதை பற்றி நம்ம ஆரம்பிச்சிருவோம். பரத சேவா ரத்னா இது எப்போ வாங்கினீங்க, எந்த வருஷம் வாங்கினீங்க? வருஷம் எல்லாம் ஞாபகம் இல்லை, ரொம்ப வருஷம் ஆச்சு வாங்கி. அந்த பரதக்கலைக்கு நிறையா சேவை பண்ணியிருக்கிறதுனால இந்த டைட்டில் கொடுத்தாங்க. அது ஒரு பெரிய ஒரு ஆர்கனைசேஷன், அவங்க தான் கூப்பிட்டு கொடுத்தாங்க. அதுக்கு மேலே நான் மியூசிக் காலேஜ் படிக்கும்போது அங்கேயும் எனக்கு 2-3 டைட்டில் வந்தது. இப்போது லாஸ்ட் மந்த்து கூட நவரச நர்த்தகி அப்படின்னு ஒரு டைட்டில் ஒன்று கொடுத்தாங்க. அது பாட்டுக்கு வந்துட்டு தான் இருக்குது. என்னுடைய இன்ஸ்டியூஷன் நான் நடத்திட்டு தான் இருக்கேன். ஓகே, நம்ம கொஞ்சம் பின்னாடி போயிடுவோம் மேம், ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி போயிடுவோம். என்ன விஷயம் அப்படின்னா, எல்லாரும் ஒவ்வொரு ஜேர்னல்ஸ், ஒவ்வொரு ஃபீல்டு வந்து சூஸ் பண்ணி போவாங்க. அப்படிங்கும்போது பரதநாட்டியம் ஏன் எடுத்தீங்க, அந்த பாதை எப்போ ஆரம்பிச்சது? 3 வயசில் நான் வந்து ஆக்சுவலாக ஐ வாஸ் பார்ன் அண்ட் பாட் அப் இன் கேரளா. ஓகே. அங்கே வந்து பக்கத்து வீட்டில் வந்து டான்ஸ் நடந்துட்டு இருந்தது, டான்ஸ் கிளாஸ் எடுப்பாங்க. அங்கே போய் பார்த்துட்டு வருவேன். அப்பா சேர்த்து விடுவாங்கன்னு தெரியாது. தென் தோணிச்சு, ஏதோ நான் ஆடுவேன்னு தோணிச்சு, சேர்த்து விட்டாங்க. அதுதான் ஆரம்பம். ஆனால் ப்ரொஃபஷனாக வரும் அப்படின்னு நான் நினைக்கல. எல்லா கிளாஸும் போகிற மாதிரி அந்த கிளாஸும் தான் போனேன். அப்பாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஜாபுங்கனால சென்னைக்கு வந்தோம். சென்னைக்கு வந்த உடனே எங்களுக்கு எங்களுடைய குரு தஞ்சை அருணாச்சலம் பிள்ளை, அவரது ஒய்ஃபு தஞ்சை ஜெயலக்ஷ்மி அருணாச்சலம் பிள்ளை, இவங்க 2 பேரும் தான் குரு. எங்களுக்கு வீட்டுக்கு வந்தே எடுப்பாங்க கிளாஸ். அவங்கள நான் அம்மான் தான் கூப்பிடுவேன். ஒரு ஸ்டேஜில் எனக்கு ஒரு நெசசிட்டி வந்தது, வேலைக்கு போகணும் அப்படின்ட்டு. பசங்களை எங்கே விட்டுட்டு போகிறதுங்கிறது ஒரு கொஸ்டின். பேங்க்கில் வேலை கிடச்சது, போக முடியல. மார்னிங் 8 to 8ங்கிறது குழந்தைல விடுறதுக்கு இடம் இல்லை. அதனால் இவங்க வந்து இதில் நீ இன்னும் மேலே படிச்சுட்டு சிபிஎஸ்சி ஸ்கூலுக்கு வேலைக்கு போயிடு அப்படின்னாங்க. அம்மா, அவங்க தான் அம்மா எனக்கு. அவங்க சொன்னபடி மியூசிக் காலேஜ் ஜாயின் பண்ணேன், நட்டுவாங்கம் கோர்ஸ் பண்ணேன், டான்ஸ் பண்ணேன், லோவர் ஹையர் கிரேட் பண்ணினேன். எல்லாம் படிப்பு தான். படித்து முடித்து சிபிஎஸ்சி ஸ்கூலில் ஜாயின் பண்ணேன். அப்படியே தனியாக கிளாஸ் ஆரம்பித்தேன்.
இன்றைக்கி எனக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன். ஓகே. இப்போ நட்டுவாங்கம் அப்படின்னு சொல்லும்போது நட்டுவாங்கத்துடைய நீங்கள் ஸ்பெஷலிஸ்டாக இப்போ இருக்கீங்க. போது அந்த இசை வந்து இருந்தால் தான் பரதம் ஆட முடியுமா, இல்லை இசை இல்லாமே ஆடிக்கலாமா? இசை இல்லாமலும் இப்போ ஆடுறாங்க. ஜெதியெல்லாம் இல்லாமல் வெறும் பாட்டு மட்டும் கம்போஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஆடிடுறாங்க. பட் ஜெதி அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு கண்டிப்பாக நட்டுவாங்கம் வேணும். அதுதான் நாங்கள் மியூசிக் காலேஜில் படித்தது. நான் அதுவும் படித்தேன். ஓகே. அது ஒரு தனி தாளக்கட்டு நல்லா இருக்கணும். இந்த காலத்தில் நிறைய பேர் நட்டுவாங்க இல்லாமலே சொல்லி தராங்க. அது வந்து பரதம் சொல்கிறாங்க, என்ன பண்ணுறது, கொஞ்ச நாளைக்கு ஓடும், அதுக்கப்புறம் ஓடாது. இப்போ அது சினிமா பாட்டுக்கெல்லாம் யூஸ் பண்ணி பண்ணுறாங்களே, அது சரியான விஷயமா? சில படமெல்லாம் நல்லா தான் இருக்குது. சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா டான்ஸ் பேஸ் பண்ணி எடுக்கிறதுலாம் நல்லா தான் இருக்குது. சிலது அந்த மாதிரி இல்லாமல் சினிமாட்டிக் அந்த லைனில் என்ன சொல்கிறது, கண்டெம்பரரிங்கிறாங்க, எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு டான்ஸ் அந்த மாதிரியும் ஆடுறாங்க. சிடிங்கிறது முன்னாடி எல்லாம் கிடையாது. இப்போ நிறைய பேர் சிடி யூஸ் பண்ணி ஆடுறாங்க. ரீசன் என்னன்னா ஆர்கெஸ்ட்ரா பேமெண்ட் எல்லாம் ரொம்ப ஹையாக போயிடுச்சு ஆஃப்டர் கொரோனா. அதனால எல்லாருக்குமே ஒரு யோசனையாக தான் இருக்குது. ஸோ அரங்கேற்றம் ப்ரோக்ராம் அப்படின்னு பண்ணிவிட்டு அதை ரெக்கார்ட் பண்ணிவிட்டு, அஃப்கோர்ஸ் ஜெதியோட எல்லாம் பண்ணி நட்டுவாங்கத்தோடு தான் பண்ணணும். அதை வச்சுட்டு ப்ரோக்ராம் பண்ணலாம். ஓகே. இப்போ இந்த பரத முனி அதுலேருந்து தான் பரதநாட்டியம் வந்தது, அது உண்மையா? ஆமாம், கரெக்டு தான். அது எத்தனை வருஷங்கள் இருக்கும்? இயர்ஸ் நிறையா ஆயாச்சு. மெயினாக அவங்களுக்கு வந்து டான்ஸுன்னு பார்த்தீங்கன்னா நவசந்தி ரொம்ப ஃபேமஸ். அது வந்து ஒரு 300 இயர்ஸ் பிஃபோர் பண்ணது. அப்போல்லாம் இந்த சபா இதெல்லாம் கிடையாது, கோவிலில் தான் ஆடுவாங்க. இந்த நவசந்திங்கிறது உற்சவம் நடக்கும் இல்லையா, அதில் இந்த பிரம்மசந்தியில் தான் ஆரம்பிப்பாங்க. கொடியேற்றம் பண்ணுற அந்த கொடி தனியாக இருக்கும், அதுலேருந்து சுற்றி கோவில் சுற்றி 9 சந்நிதியில் ஆடுறது நவசந்தி. அது ஒரு ஸ்பெஷல் ஐட்டம். அது எக்ஸாமுக்கு கூட அண்ணாமலை யூனிவர்சிட்டி இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. பட் எல்லாரும் ஆடுறது இல்லை இப்போ. பட் நான் ரிசர்ச் பண்ணி அதில் வந்திருக்கேன். ஓகே. இப்போது இயல் இசை நாடகம் 3 இருக்குது. இந்த பரிமாணத்தில் வந்து எது முதலில் வந்தது உங்களுடைய கணிப்புப்படி? இயல் இசை நாடகம் 3மே ஒன்றா தான் வந்து ஆகணும். ஏன்னா இசையும் வேணும், நாடகத்தில் இருந்தாலும் முன்னாடியெல்லாம் நாடகம் இருக்கும்போது பாட்டு தான் பாடுறாங்க. அது இல்லாமல் நாடகம் இல்லை. டான்ஸுக்கு பார்த்தீங்கன்னா டான்ஸ் மட்டும்தான் அதுன்னு சொல்ல முடியாது, அதுக்கும் பாட்டு வேணும். மிருதங்கம் எல்லாமே தான் இருக்குது, மிருதங்கம், வயலின், வீணை. ஸோ இயல் இசை நாடகம் 3ம் ஒன்றா தான் வருது. இதுதான் பெருசு அதுதான் பெருசுன்னு கிடையாது, 3மே ஒன்று தான். ஓகே மேம். இப்போது பரதம்னு எடுத்துக்கிட்டாலே ஒரு 90% வந்து லேடிஸ், குழந்தைகள், அதாவது பெண் குழந்தைகள் மட்டும்தான் சார்ந்த ஒரு வகுப்பாக இருக்குது, அவங்க மட்டும்தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது பசங்கங்கும்போது ஒரு 5% 10% தான். 10 பேர் இருக்க கேர்ள்ஸ் இடத்துல 2 பசங்க மட்டும்தான் இருக்காங்க. அது ஏன் அந்த விஷயம் இருக்குது? இப்போ மற்ற டான்ஸ் கல்ச்சர்லாம் எல்லாருமே ஆடுறாங்க, 50-50 இருக்காங்கல்ல, இந்த விஷயத்துக்கு ஏன் இப்படி இருக்குன்னு நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? இது பக்கா கிளாசிக்கல். இதுக்கு வந்தால் உடம்பு விளையணும், நல்லா அரைமண்டினா அரைமண்டி உட்காந்து ஆடணும். எல்லாருக்கும் அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. பட் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக இந்த பாய்ஸுங்கிறது அவங்க இன்னும் நல்லாவே ஆடுவாங்க. என்கிட்ட பாய்ஸ் இருக்காங்க. மெயினாக ஆடுறது ஆதித்ய ஸ்ரீனிவாஸ். அவன் வந்து இப்போது ஆஃபீஸில் பெரிய போஸ்டிங்கில் தான் இருக்கான். பட் ஸ்டில் இஸ் கம்மிங் டு கிளாஸ். என்னுடைய கிளாஸையும் பார்ப்பான், நல்லா ஆடுவான். இப்போது பரதம்னு எடுத்துக்கிட்டாலே 90% வந்து பெண்கள் ஆடுறாங்க, 10% தான் வந்து பசங்க ஆடுறாங்க. அப்படிங்கும்போது இது வந்து பெண்களுக்கான நடனமாக வந்து ஒரு விமர்சனங்கள் இருக்குது, நீங்கள் அதை பார்க்குறீங்களா? கண்டிப்பாக இல்லை. ஏன்னா நடனத்துக்கு வந்து மெயினாக நடராஜர் தான். இப்போ அவர் என்ன பெண் இல்லையே, அவர் ஆடுற ஆட்டம் தான் ரொம்ப மெயினாக இருக்கும். அவரது வந்து சப்த தாண்டவம் அவரது ரொம்ப ஃபேமஸ். நான் அது பண்ணியும் இருக்கேன். அதில் வந்து அவர் பார்வதியோடையும் ஆடியிருக்கார், காளியோடையும் ஆடியிருக்கார். ஆனால் மெயின் அந்த 7 தாண்டவத்துலேயும் சிவன் தான் மெயினாக ஆடியிருக்கார். அப்போ எப்படி நம்ம வந்து பாய்ஸுக்கு இது சரி வராதுன்னு சொல்லவே முடியாது. எங்கிட்டே ஜென்ஸ் ஆடுறாங்க. இல்லை, இப்போ ப்ராக்டிக்கலாக அந்த மாதிரி இருக்கா என்ன அப்படிங்கிறது தான் என்னோட விஷயம். ஏன்னா ஜென்ரலாக வந்து பசங்களோட வியூவே வந்து அது லேடிஸ்க்கான டான்ஸ், நம்ம ஏன் அங்கே போகணும், நமக்கு வெஸ்டர்ன் இருக்குது, ஃபோக் இருக்குது, அந்த மாதிரி போய்க்கிறாங்கல்ல. அது இந்த காலத்தில் வந்து உங்களுக்கு வெஸ்டர்ன் வந்தாச்சு, ஜூம்பா வந்தாச்சு, ஃபிட்னஸ் எல்லாத்துலேயுமே டான்ஸ் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. பட் இது தனி ட்ராக். இது கண்டிப்பாக ஜென்ஸ் ஆடினா அது ப்ராப்பராக கற்றுனா நல்லா ஆடலாம். நீங்கள் எப்படி கேட்குறீங்களே, தனஞ்சயன் வந்து அவர் எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட், அவர் இன்னும் ஆடிட்டு தான் இருக்கார். 2 பேரும் ஆடினாலும், ஒய்ஃப் ஹஸ்பண்ட் 2 பேரும் ஆடினாலும் அவருடைய பேர் நல்லா தானே வருது. ஜென்ஸ் கண்டிப்பாக ஆடலாம். இப்போ நீங்கள் இப்போ டான்ஸ் பயிற்சி பெற்றுட்டு அடுத்து அல்டிமேட் அப்படிங்கிறது இந்த அரங்கேற்றம், அதுதான் அல்டிமேட்டா? அதுக்கப்புறம் ஏதாச்சும் படிக்கணும். பிஎஃப்ஏ இருக்குது, எம்எஃப்ஏ இருக்குது, அண்ணாமலை யூனிவர்சிட்டி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க.
சென்னையிலையும் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் இருக்குது. லோவர் ஹையர் கிரேட் இருக்குது. அண்ணாமலையில் 8 கிரேடு முடிஞ்சாச்சுன்னா நீங்கள் வந்து பிஎஃப்ஏ பண்ணலாம், எம்எஃப்ஏ பண்ணலாம், மேலே பிஹெச்டி பண்ணலாம், பெரிய இன்ஸ்டியூஷன் ஓப்பன் பண்ணலாம். என்னதான் மீதி டான்ஸ் இருந்தாலும் இது கெப்பாசிட்டி இருந்தானா கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ் தேடி வருவாங்க. சொல்லி கொடுக்குற விதம்னு ஒன்று இருக்குது இல்லையா, நட்டுவாங்க. அது ப்ராப்பராக இருந்தால் கண்டிப்பாக தெரிஞ்சவங்க, இந்த தாளக்கட்டு தெரிஞ்சவங்க கண்டிப்பாக தேடிட்டு வந்து கற்றுப்பாங்க. இப்போது முத்ராஸ் வந்து இருக்குல்ல மேம், இப்போ கையில் பண்ணுவீங்க, காலில், இடுப்பில், எல்லா இடத்துலையுமே அந்த முத்ராஸ் வந்து நம்ம கொடுப்போம். அது பண்ணுறது வந்து எதற்காக, அது மூலம் என்ன பயன்கள் இருக்குது? பயன்னு கேட்டால் டான்ஸுனா முதிரைகள் வேணும் தான். ஃபுட்ஒர்க் அது பாதச்சாரி அப்படிம்பாங்க, அதுவும் வேணும். கால், கை, அது மாதிரி கை போடுற இடத்துலலாம் கண்ணெல்லாம் ஐ மூமெண்ட் தனியாக இருக்குது, ஹிப் மூமெண்ட் எல்லாமே இருக்குது. இதில் என்ன யூஸ்னாக்க ஒரு எக்ஸசைஸ் மாதிரி தான். ஆட ஆட நம்ம உங்களுக்கு வாக்கிங் போனால் தான் நம்ம ஹெல்த் கண்டிஷன் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். பட் ஃபிட்னஸ் சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் எதுவும் பரதம் கற்றுக்கிட்டா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். ஆட்டோமேட்டிக்காக உடம்பு கரெக்டாக நம்ம சொல்படி உடம்பு கேட்கும். ஓகே, இப்போ அது மூலிமா ஹெல்த்தும் வந்து நல்லா இருக்கும். கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஏன்னா ஸ்டாமினா தானே. 3 ஹவர்ஸ் ஒரு நாளைக்கு ஒரு 2 ஹவர்ஸ், ஏன் 1 ஹவர் ஆடினா கூட உடம்பு நல்லா தான் இருக்கும். ஓகே, எந்த டான்ஸ்லாம் ஆடலாம்ல? எந்த டான்ஸ்லாம், என்ன டான்ஸ் வேணால் ஆடலாம். கிளாசிக்கல் வேறு தான். என்னதான் இருந்தாலும் கிளாசிக்கல்ங்கிறது அது வேறு. கிளாசிக்கல்னால் பரதம் மட்டும் இல்லை, குச்சிப்புடி, கதகளி, மோகினி ஆட்டம் எல்லாமே. இப்போ இவ்வளோ ஜானர்ஸ் இருக்குல்ல, நீங்கள் மெயினாக இதை பரதம் எடுத்தீங்க? இல்லை, நான் மோகினி ஆட்டமும் கற்றுட்டுருக்கேன். பரதம் மெயினாக சென்னை வந்ததுக்கப்புறம் பரதம் மெயினாக போயிடுச்சு. இங்கே பரதநாட்டியம் தானே மெயினாக இருக்குது. ஆனால் அங்கே கேரளாவில் இருந்தபோது நான் மோகினி ஆட்டமும் கற்றுட்டுருக்கேன், கதகளி பேசிக் எல்லாம் தெரியும். இங்கே வந்து மியூசிக் காலேஜில் கூட நான் குச்சிப்புடி பேசிக்ஸ் எல்லாம் கற்றுட்டுருக்கேன். டீச்சிங் கோர்ஸ் இருக்காங்க, அதில் எல்லா வித நடனமும் கற்றுட்டுருக்கோம். ஓகே, இப்போ நம்ம இதன் மூலயமா நீங்கள் இப்போ சினிமாவில் ஏதாச்சும் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருந்தால் நீங்கள் பண்ணீங்களா? இருக்கு, சினிமாவுக்கு போகலாம். பட் நான் போகலை. ஏன், எதனால்? அது தோணலை. எங்கள் வீட்டில் வேண்டாம் அப்படின்னு ஒரு இதுவே சரியாக இருக்குது. எனக்கு ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுமே இருக்குது. ஆன்லைனில் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க. என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே கிளாஸும் எடுத்துகிட்டு இருக்காங்க. யூஎஸ்லேருந்து இருக்காங்க, கனடா, அரப் கண்ட்ரிஸ் எல்லாம் வராங்க. பட் நம்ம அது மூலிமா இப்போ தமிழ் சினிமா இதே ஒரு சினிமா ஃபார்மில் போகும்போது இன்னும் அந்த ஃபேம், அந்த வியூ வந்து பெருசாக இருக்கும்ல? பெருசாக இருக்கலாம். ஆனால் டைம் உங்களுக்கு வந்து சினிமாங்கும்போது இந்த ஷூட்டிங் பண்ணானா அது டைம் ஆகும் கண்டிப்பாக. அதில் நான் எத்தனையோ வேறு பசங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கறதுக்கு டைம் இருக்கும். ஓகே, இப்போது தமிழ் சினிமாலேயும் வந்து சில நடிகைகள் வந்து பரதத்தில் வந்து பேர் எடுத்திருக்காங்க. நிறைய பேர் இன்னை வரைக்கும் ஆடிட்டு இருக்காங்க. இப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போ சிம்ரன் மேம் நல்லா ஆடுவாங்க. இப்போதைக்கு சாய் பல்லவி வந்து நல்லா பரதம் பண்ணுறாங்க. சாய் பல்லவி சூப்பராக ஆடுவாங்க. பார்க்கவே நல்லா கிளாசிக்கல் டான்ஸர் தான், நல்லா இருக்குது. மற்றபடி சோபனா அவங்க டான்ஸு நல்லது தான், ரொம்ப நல்லாயிருக்கும். முன்னாடி கொஞ்சம் பின்னாடி போனோன்னா பத்மினி, வைஜெயந்தி மாலா அவங்க டான்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அவங்களுக்காகவே படம் பண்ண காலம் இருக்குது இல்லையா, இந்த வஞ்சிக்கோட்டை வாலிபன் அதெல்லாம் இன்ன வரைக்கும் ஓடிட்டு தான் இருக்குது அந்த டான்ஸ் எல்லாம். ஓகே, அதான் இப்போ உங்களுக்குன்னு ஒரு குரு ஒருத்தங்க இருப்பாங்களா? ஆமாம், ஒரு இன்ஸ்பிரேஷன் குரு அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. அவங்கள பற்றி சொல்லுங்கள். தஞ்சை அருணாச்சலம் பிள்ளை, அவங்க வைஃப் தஞ்சை ஜெயலட்சுமி அருணாச்சலம் பிள்ளை. அவங்கள பார்த்து பார்த்து எனக்கு வந்து இந்த லைனில் எடுத்துக்கலாம், நல்லா இருக்கும் போல தோணிச்சு. அவங்க டெடிக்கேஷன் ரொம்ப நல்லா சொல்லி தருவாங்க. மாஸ்டர் சொல்கிற ஜெதியெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். அவங்கள நான் அம்மா தான் கூப்பிடுவேன். அவங்க தான் எனக்கு ஒரு ஸ்டேஜ் வந்தது. இந்த ஆக்சுவலாக இந்த ப்ரொஃபஷன் நான் கையில் எடுத்துக்கணும்னு நினச்சிக்கல. பட் ஒரு ஸ்டேஜில் எனக்கு ஏதோ ஒரு வேலை போகணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் வந்தது. இப்போ அவங்க தான் என்னை வந்து டான்ஸில் நீ வா அப்படின்னு சொல்லிட்டு மியூசிக் காலேஜில் சேர்ந்து சர்டிஃபிகேட் வேணும்ல வேலைக்கு போகிறதுனா, அதுக்காக படித்து நான் சிபிஎஸ்சி ஸ்கூலில் ஜாயின் பண்ணி ஈவினிங் டைம் வந்து கிளாஸ் தனியாக ஓப்பன் பண்ணேன். அவங்க தான் ஃபுல் ஹெல்ப்பும் அவங்க தான். இன்ன வரைக்கும் நான் இன்றைக்கி ஒரு நல்ல இடத்துல இருக்கேன்னா அதுக்கு என்னுடைய குரு தான் காரணம். ஓகே, இப்போ எல்லா ஒரு தொழில்களில் வந்து நல்ல வருமானங்களாக வரும் அப்படின்னு எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து இந்த பரதத்தை வந்து தொழிலாக பார்க்குறீங்களா இல்லை ஒரு சேவையாக பார்க்குறீங்களா? இதுலேருந்து வருமானம் எப்படி? இப்போ சேவையாக பண்ணுறேன். பட் ஆனால் ஸ்டார்டிங்கில் நான் எடுத்தது காசு தான் கண்டிப்பாக. அது ஃபீஸ் தான், அதாவது ரீசனபிளாக தான் இருக்குமே தவிர ரொம்ப பெருசாக எல்லாம் கேட்க மாட்டேன். அதே மாதிரி அஃபோர்டபுள் இல்லை. சில பேர் ரொம்ப புவராக இருப்பாங்க, பட் ஆனால் அந்த டான்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். நீங்கள் சொல்லி தருவீங்களான்னு வந்து கேட்பாங்க. 10 பேருக்கு நம்ம நல்லா சொல்லிக் கொடுக்கணும். ஒரு 2 பேரை எக்ஸ்ட்ரா ஆடிட்டு போகட்டும், தப்பு இல்லையே. அந்த மாதிரியும் எடுத்திருக்கேன். அந்த மாதிரி குழந்தைகளும் மேலே வந்து
நல்லா இன்றைக்கி கிளாஸ் எடுக்கிறவங்களும் இருக்காங்க. இப்போது அது எப்போ வாங்குனீங்க அப்படின்னு தெரிஞ்சா? எதனால் அந்த விருதுகள் தராங்க? டான்ஸில் என்னுடைய டெடிகேஷன் பார்த்து தான். ம். எல்லா சபாலையும் நான் பண்ணுறது மெயினாக நட்டுவாங்க மெயின்டு நல்லாயிருக்கும். ம். எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு சப்ஜெக்ட் அது. தாளம் நிற்கணும். என்னுடைய ஆர்கெஸ்ட்ரா கூட சொல்லுவாங்க, எல்லாருக்கும் வாசிக்கிறவங்க தான் அவங்க. பட் எனக்கு கொஞ்சம் ஸ்பெஷலாக வருவாங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து தாளம் கரெக்டாக இருக்கும், எங்களுக்கு மனசு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் அப்படின்ட்டு வருவாங்க. இதை பார்த்து தான் நான் அந்த அவார்டெல்லாம் வாங்கினேன். ஓகே. இப்போ நட்டுவாங்கம் அப்படிங்கும்போது அதை பற்றி உள்ள பிரிவினைகள் இருக்கா? என்னென்ன பாகங்கள் இருக்குது அதை பற்றி சொல்லுங்க. நட்டுவாங்கம் பிரிவினைகள் எல்லாம் ஆரம்பத்துலேருந்தே கற்றுக்கணும். ஸ்டெப் கிளாஸ்லேருந்து ஸ்டார்டிங் வித் ஸ்டெப் கிளாஸ். தட்டடவு, நாட்டடவு, தட்டி மெட்டடவுன்னு அப்படி மகுட அடவு வரைக்கும் போகும். அதுலேருந்து அதை எப்படி தட்டுறது, எல்லா ஒவ்வொரு இதுக்கும் தித்தித்தைனா அதை தாளத்தில் எப்படி போடணும் அப்படிங்கிறது சொல்லித்தரது தான். டெடிகேஷனோட சொல்லித்தரணும். அதை கற்றுக்கிறவங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். மெயினாக பேரண்ட்ஸ் கொண்டு வந்து விட்டு கூட்டின்னு போகிறது அவங்களுக்கு சௌகரியமாக இருக்கும். பெரிய பசங்கன்னா வந்துடுவாங்க, கொஞ்சம் சின்ன பசங்கன்னா கொண்டு வந்து விட்டு தான் கூட்டிகிட்டு போகணும். ஓகே. இப்போ அந்த பரதம் டான்ஸ் தனியாக நட்டுவாங்கம் தனியாக இருக்குது அப்படி தானே? டான்ஸும் தெரியணும். நட்டுவாங்கம் பண்ணணும்னா டான்ஸ் கொஞ்சமாவது பேசிக் தெரியணும். அது தெரிஞ்சாச்சுன்னா நட்டுவாங்கம் பண்ணிடலாம். ஓ, ஆடுறவங்களே அது பண்ணணும்னு சொல்கிறீங்களா? ஆடுறவங்களும் பண்ணுவாங்க. இப்போல்லாம் பாட்டு பாடுறவங்க கூட பண்ணுறாங்க. ஏன்னா ஜெதி மெயினாக சொல்கிறது ஜெதி சொல்லணும். மிருதங்கம் வாசிக்கிறவங்க கண்டிப்பாக சொல்லுவாங்க. அந்த சொல்கெட்டு ஒரே மாதிரி இருக்கும். மிருதங்கத்தோட சொல்கெட்டும் நட்டுவாங்கத்துக்கு நாங்கள் சொல்கிற சொல்கெட்டும் ஒரே மாதிரி இருக்கும். ஸோ சிலது சம்டைம்ஸ் இப்போ நானே ஆடுறதுனா எனக்கு யாராவது ஜெதி சொல்லணும், ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுவாங்க, சீனியர்ஸ் எல்லாம். பட் அதை நமக்கு மிருதங்கம் வாசிக்கிறவர்கிட்ட சொன்னால் கூட அவரும் சொல்லுவாங்க. பாட்டு பாடுறவங்களும் நட்டுவாங்கம் பண்ணுவாங்க. ஓகே ஓகே. இப்போ உங்களுக்குன்னு ஒரு க்ரூ வச்சுருக்கீங்களா மேம்? எனக்கு தான் ஒரு க்ரூ இருக்கா? டீம் மெம்பர்ஸ்? ஆமாம், டீம். நாங்கள் சின்னத்துலேருந்து அப்படி ஒன்றாவே தான் வரும். அப்படி இயர்ஸாக ஒன்றா தான் இருக்கும். இந்த படத்தில் பார்க்குற மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு ஈகோ கிளாஷ் அந்த மாதிரிலாம் இருக்கா? அது மாதிரி எங்களுக்குள்ளே இருந்ததில்ல. ஏன்னா ஒன்றாவே தான் வரும், ஒன்றாவே தான் அப்படியே மேலே வந்துட்டு இருக்கும். ஒரு படத்தில் வரும், படம் பேர் எனக்கு சரியா தெரியல, 2 பரதநாட்டிய கலைஞர்களுக்குள்ளே வந்து மோதிட்டு இருப்பாங்க. இப்போ நீங்கள் பெருசாக நாங்கள் பெருசாக 2 பேருமே ஈக்குவலான டான்சர்ஸாக இருப்பாங்க. அப்படிங்கும்போது அந்த மாதிரி அனுபவம் இருக்கா அவங்க வாழ்க்கையில்? ஒரு அரங்கேற்றம் போய் அங்கே நான் வின் பண்ணணும் அந்த மாதிரி விஷயம்? இல்லை, அந்த மாதிரி வேறு ஸ்கூல்லேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்தால் இருக்கும். பட் என்னுடைய ஸ்கூலில் படிக்கிற பசங்க அந்த மாதிரி இல்லை. இல்லை, உங்களுக்கு காம்படிட்டர் அந்த மாதிரி கேட்குறேன். நான் இது வரைக்கும் அந்த மாதிரி பார்த்ததில்ல. என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு 13 பேர் முதல்லேருந்தே கற்றுன என்னுடைய டாட்டரோட ட்ரூப். அதில் தான் அந்த பையனும் இருக்கா, 2-3 பசங்க இருக்காங்க. அவங்க இன்ன வரைக்கும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் தான். அவங்க ஆடுறது தனி தான். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டே கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த மாதிரி ஈகோ வந்ததே இல்லை. அவங்களுக்குள்ள அட்ஜஸ்ட்மெண்ட் எப்போதுமே இருக்கும். இன்ஃபேக்ட் ஸ்டேஜில் போனதுக்கப்புறம் கூட அவங்க எதாவது மாற்றி ஆடுனா தெரியும் அவங்களுக்கு. கம்போஸ் பண்ணுவாங்க, நட்டுவாங்க பண்ணுவாங்க, பாடுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு ஸ்டெப் அவங்களுக்கு வேறு மாதிரி வேணும்னா தாளத்தோடு தான் போடுவாங்க. ஆனால் அந்த 13 பேரும் ஒன்றாவே போடுவாங்க. அது இன்ன வரைக்கும் எனக்கு அதிசயமாக தான் இருக்கும். அது அவங்களுக்குள்ள ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட். அவங்களுக்குள்ள நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு ஈகோவும் வந்ததில்லை. வெளியூர் போனாலும் சரி ஒன்றா தான் வருவாங்க, ஒன்றா தான் போவாங்க. எல்லாருமே கல்யாணம் ஆகி செட்டில் ஆகிட்டாங்க. ஸ்டில் தே ஆர் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. இப்போ நம்ம இவ்வளோ கிளாஸஸ் படித்தா பரதம் ஃபுல்லாக கற்றுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் இருக்குது. பரதத்துக்கு கற்றுக்கிறதுக்கு ஒரு இது கற்றுண்டாச்சு அப்படின்னு சொல்லவே முடியாது. இது ஒரு பெரிய கடல் மாதிரி தான். ஓரளவுக்கு நல்லாவே கற்றுக்கணும். கற்றுனதுக்கப்புறம் அவங்கவுங்க நாலேஜ் வச்சு அதை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். ஜெதியெல்லாம் தனியாக கம்போஸ் பண்ண தெரியணும், கொரியோகிராஃபி தெரியணும். ஓகே. எனக்கு ஒரு ஜென்ரலாக ஒரு கேள்வி இருக்குது. என்னென்னா, பரதநாட்டியம் கிளாஸஸ் வந்து நான் சின்ன வயசு இருக்கும்போது வந்து எங்கேயாவது ஒரு தெருவில் ஒரு பக்கம் பார்ப்போம். ஏதாவது ஒரு ஏரியாவில் இருக்கும், ஒரே ஒரு தெருவில் இருக்கும் அப்படின்னா. இப்போ வந்து பார்க்கும்போது 2 தெருக்கு ஒரு கிளாஸஸ், ஒரு தெருவில் 2 கிளாஸஸ் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. டியூஷன் சென்டர் மாதிரி ஆயிடுச்சுன்னு கூட எடுத்துக்கோங்க. கரெக்ட். அப்படிங்கும்போது அங்கே வந்து குவாலிட்டியான டான்ஸ் சொல்லி தருவாங்களா? அது எப்படி இருக்கும்? இப்போ பழகிட்டு இருக்கவங்களே டான்ஸ் சொல்லி தர ஆரம்பிச்சிட்டாங்களா? ஆமாம், அதுதான் இப்போ வந்து வீடியோங்கிறது வந்துடுச்சு இல்லை. இப்போ அதை பார்த்து நீங்கள் ஆமாம் ஸ்கூல்லேயே அப்படி தான் பண்ணுறாங்க. யூடியூப்பை எடுத்துக்க வேண்டியது, அதில் என்ன ஸ்டெப் இருக்கோ அதை பசங்கள்கிட்ட கூப்பிட்டு அதை பார்த்து ஆடுங்க, அதை வச்சு ஆனுவல் டேயே பண்ணிடுறாங்க. பட் அது ப்ராப்பர் சேனல் கிடையாது. அந்த பார்த்து ஆடலாம். அதை எத்தனை நாளைக்கு இன்னைக்கு ஒரே டான்ஸ் சொல்லுங்கள்? அதுக்கு ஒரு நிச்சயமாக ஒரு பேசிக் வேணும். கீழே போட்டிருக்காங்களே மேம், சர்டிஃபைடு கோர்சஸ், ரிஜிஸ்டர்டு அந்த மாதிரி. ட்ரஸ்ட் போட்டோன்னா எல்லாருமே சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. அது வந்து நாலேஜ் இருக்கணும்ல, கொஞ்சமாவது நாலேஜ் இருக்கணும். இப்போ தான் கற்றுக்குறாங்கன்னு வச்சுனா, இப்போ எங்கிட்ட வந்து 4 ஸ்டெப் கற்றுக்குறாங்க. அவங்க போயிட்டு ஒரு கிளாஸ் ஆரம்பிச்சிருவாங்க ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேருந்து. இங்கேருந்து கற்றுக்கிட்டு போய் அங்கே சொல்லி தருது. அது அவ்வளோ ஸ்டாண்டர்டாக இருக்காது.
நீங்கள் சொல்கிற மாதிரி நிறைய ஸ்கூல்ஸ் வந்தாச்சு. நிறைய பேர் நட்டுவாங்கமே யூஸ் பண்ணாமல் வெறுமனே இந்த பாட்டு போட்டே அப்படியே ஓடுறவங்களும் இருக்காங்க. பேரண்ட்ஸுக்கு தெரியாத வரைக்கும் அது ஓடும். ஒன்ஸ் பேரண்ட்ஸுக்கு அது வந்து புரிஞ்சிடுச்சுன்னா கண்டிப்பாக அவங்க வேறு கிளாஸ் தான் போடுவாங்க. ஓகே, இதுக்காக பரதத்துக்காக அரசாங்கம் மூலியமாக ஏதாச்சும் நடந்துகிட்டு இருக்கா? கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்காங்களா? யூனிவர்சிட்டியில் கிளாஸஸ் அந்த மாதிரிலாம் இருக்கா? யூனிவர்சிட்டிலே இருக்கே, இப்போ மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் இருக்குது, அண்ணாமலை யூனிவர்சிட்டி நடத்துகிறாங்க. இங்கே மியூசிக் காலேஜும் நல்லா தான் இருக்குது. அண்ணாமலை யூனிவர்சிட்டி கிரேட் எக்ஸாம் வைக்கிறாங்க, ரொம்ப நல்லா இருக்குது. ஃபஸ்ட்டு டு 8th கிரேட் இருக்குது. அது வந்து டான்ஸ் மட்டும் இல்லை, மியூசிக் அவங்க எல்லாமே வச்சுருக்காங்க, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. அதை முடிச்சு பிஎஃப்ஏ எம்எஃப்ஏ அப்படின்னு போகலாம், பிஹெச்டி பண்ணால் டாக்டரேட் வாங்கிடலாம். ஓகே, இப்போது கரண்ட் ஜென்னில் வந்து பரதத்தை விட அடுத்து இருக்க டான்ஸ் மெம்பர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது அடுத்த ஜானர்ஸ் இப்போ ஃபோக், வெஸ்டர்ன் அந்த மாதிரி, இப்போ ஜூம்பா அப்படின்லாம் கூட வந்திருக்கு. இதெல்லாம் ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்கு. பரதம் வந்து கொஞ்சம் கீழே இறங்கிருச்சு அப்படின்னு நினைக்கிறீங்களா? கீழே இறங்காது, இதுக்கு என்றைக்குமே இறங்கிறதுக்கு ஒரு சான்ஸே இல்லை. பரதம் என்றைக்குமே பரதம் தான். எங்கே போனாலும் இதுதான் முதல்ல நிற்கும், கண்டிப்பாக இதுதான் நிற்கும். என்னதான் ஜூம்பா வெஸ்டர்ன் எல்லாம் வந்தாலும் பரதநாட்டியங்கிறது அது வேறு. இந்த பேஸ் இருந்தால் நீங்கள் சொல்கிற எல்லா டான்ஸுமே ஆடிடலாம். ஒன்ஸ் பரதநாட்டியம் பேசிக் இருந்தானா ஃபோக் டான்ஸ், வெஸ்டர்ன் எல்லாமே, ஃபிட்னஸ் எல்லாமே பண்ணலாம். ஓகே, அதுதான் மேம். இப்போ அடுத்து இப்போ இருக்க பசங்க வந்து இந்த ஜானர்ஸ் போகும்போது இதுக்கு வரணும், இல்லை அவங்க இதை வந்து வளர்த்தி கொண்டு போகணும் அப்படிங்கிறக்காக உங்களுக்கு இது ஐடியாஸ் இருக்கா? ஃபியூச்சர் ஜென்ரேஷன் கிட்ஸ்க்காக ஒரு அட்வைசஸ், இந்த கலையை வளர்த்தி கொண்டு போகணும் எப்படின்னா, கிளாஸ் வச்சுருந்தானா கரெக்டாக போகணும் கிளாஸுக்கு. 10th வந்தால் உடனே ஒரு பிரேக் டவுன் போடுவாங்க, 12th வந்தால் அதோட நிறுத்திடுவாங்க. போகிறோம் இனிமேல் படிப்பு தான் அப்படின்னுட்டு. படித்தவங்களும் இப்போ என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இன்ஜினியரிங் படிச்சுட்டு, எம்எஸ் படிச்சுட்டு இந்த லைனில் தான் இருக்காங்க, நல்லா தான் இருக்காங்க. இதை எடுக்கிறதுல என்ன தப்பு? ஆனால் சின்ன வயசில் இருக்கும்போது பேரண்ட்ஸ் அது ஸ்டெடியாக இருக்கணும். நம்ம இந்த கிளாஸில் கொண்டு போய் விட்டால் பசங்க நல்லா இருக்கும், கொண்டு போய் விட்டு கூட்டின்னு வந்து அது ஒரு சிரமமாக பார்க்கக்கூடாது. செலக்ட் பண்ணுற குரு கண்டிப்பாக நல்லா இருக்கணும். ஏனோ தானோன்னு எடுக்கிறவங்களுக்கு அப்புறம் என் பொண்ணு கற்றுக்கிட்டா வரவே இல்லை, டான்ஸே வரலைன்னா வராது. அது கரெக்டான இடத்துல கொண்டு போய் விடணும். அதே மாதிரி 10th அந்த 4 பூரா குழந்தைகள் படிச்சுட்டு இருக்க போகிறதா இல்லை. ஒரு வாரத்தில் ஒரு 1 hour அவங்களுக்கும் ஒரு மைண்ட் ரிலாக்ஸேஷன் இருக்கும் இல்லையா? அதனால் கண்டிப்பாக இந்த டான்ஸுன்னு இல்லை, வேறு ஏதாவது என்ன அந்த குழந்தைக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதில் கண்டிப்பாக கொண்டு வரணும். இப்போ நான் எனக்கு பார்க்கும்போது கேள்வின்னா, பேருக்கு முன்னாடியே வந்து ஸ்ரீமதிக்கு முன்னாடியே குரு அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. அது தப்பு, இந்த மாதிரி பண்ணக்கூடாது. அதுக்குன்னு ஒரு குவாலிட்டி வரணும் இல்லையா? மினிமம் ஸ்டூடெண்ட்ஸாவது இருக்கணும், ஜெதி சொல்கிற அந்த கெப்பாசிட்டி இருக்கணும், கம்போசிங் கெப்பாசிட்டி இருக்கணும், அப்படின்னா சொல்லலாம். இப்போல்லாம் ஆரம்பிக்கும் போதே சொல்லிக்கிறாங்க, அது ஏன்னே தெரியல. ஆரம்பிக்கும் போது குருன்னு போட்டு, ஆமாம் போட்டுக்கிறாங்க. இப்போ எந்த ஸ்டேஜில் வந்து அது போடலாம்னு சொல்கிறாங்க? அட்லீஸ்ட் குறைஞ்சது ஒரு 10-15 ஒரு 20-25 அரங்கேற்றம் முடிக்கட்டும், தனியாக ஜெதி கம்போஸ் பண்ணட்டும், தானே வரும் அந்த குருங்கிற டைட்டில், தானே வரும். பர்சனலாக ஒரு கேள்வி, உங்களுக்கு போட்டியாக வந்து உங்கள் ஏரியாவில் டான்ஸ் கிளாஸஸ்லாம் இருக்கா? இருக்கே, பக்கத்துலேயே இருக்கே. இப்போ பசங்க நீங்கள் இப்போ தானே சொன்னீங்க ஒரு தெருவில் நிறையா டான்ஸ் கிளாஸ் இருக்குதுன்னு சொல்கிறீங்களே, வரது தெரியாமல் போயிடுறது, திருப்பி அந்த இடத்துக்கு வேறு யாராவது வராங்க. ஓகே, வந்துட்டும் போயிடுறாங்கன்னு சொல்லுவாங்க. வந்துட்டும் போயிடுறாங்க, இருக்கிறவங்களும் இருக்காங்க. அங்கே இருக்க பசங்க உங்கள் கிளாஸ்க்கு வர்றது, வருவாங்க, வந்திருக்காங்க. நான் கேட்டுட்டு தான் எடுத்துப்பேன். என்னத்தினால விட்டுட்டு வந்தேன் அப்படின்னு கேட்பேன், ரீசன் சொல்லுவாங்க. ஒரு வார்த்தை உன் குருகிட்ட சொல்லிவிட்டு அப்புறமா இங்கே வா அப்படின்னு சொல்லிடுவேன். ஏன்னா கிளாஸ்னு ஒன்று வரக்கூடாதுல்ல, அதுக்காக. சரி, ஓகே. இப்போது உங்களுக்கு அடுத்த இந்த லெகசி ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டிலேருந்து யாராவது பழகிட்டு இருக்காங்க? என்னுடைய டாட்டர் நல்லாவே ஆடுவான், பிஹெச்டியும் முடிச்சாச்சு, டாக்டரேட் தான் அவளும். நல்லா ஆடுவான், கிளாஸும் வச்சுருக்கா. கல்யாணம் ஆகிடுச்சு, திருவான்மையூரில் அவங்க வீட்லேயே கிளாஸ் வச்சுருக்காங்க. அப்புறம் என்னுடைய ஒரு ஸ்டூடெண்ட் ஆதித்ய ஸ்ரீனிவாஸ் சொன்னேனே, அந்த பையன் ரொம்ப நல்லா பண்ணுவான். என்னுடைய டாட்டர் இல்லை கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தான் என்கிட்ட ஆரம்பித்தான். இப்போ எம்எஃப்ஏ முடிச்சாச்சு, அடுத்தது பிஹெச்டி பண்ண போகிறேன். அவங்களே விருப்பப்பட்டு ஆரம்பித்தாங்களா? ஃபஸ்ட்டு விருப்பப்படல, அவளுக்கு ஜூம்பா தான் பிடிக்கும், ஜூம்பா இன்ஸ்ட்ரக்டர் தான் அவளும். பட் ஆனால் இப்போ நல்லாவே ஆடுறா, நட்டுவாங்கம் படுறா. சரி, ஓகே மேம். ஒரு இறுதியான கேள்வி, ஆனால் நீங்கள் இப்போ வாங்கின விருதுகள் காட்டிலும் இதோட உயரிய விருது ஏதோ ஒன்று இருக்குது, அதை நான் வாங்கணும் அப்படின்னு எதாவது ஆசைகள், கோல்ஸ் இருக்குங்களா? எல்லாத்துக்குமே
இது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ம். எல்லாத்துக்குமே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ரெக்கமெண்டேஷன் வேண்டியிருக்கு, ம். இல்லை வேறு மாதிரி எதிர்பார்க்குறாங்க. நான் வந்து மெரிட்லேயே வரணும்னு நினைக்கிறேன். ஓகே. எனக்கு இந்த காசு கொடுத்து வாங்குற ஐடியா எனக்கு கிடையாது. விருதுகளுக்கும் காசு கேட்குறாங்க அப்படிங்கிறது. இருக்காங்க. உயரிய விருதுக்குமா? எல்லாமே அதுதான். டேலண்டே இருக்காது, ஆனால் விருதுகள் வாங்குவாங்க. அது பார்க்கும்போது கஷ்டமாக இருக்கும். கஷ்டமாக இருந்தால் இருந்துட்டு போட்டோம், நம்ம காசு கொடுக்கணும். எனக்கு கொடுத்து வாங்குறது இஷ்டம் இல்லை. இந்த மாதிரி உங்கள் ஜூனியர்ஸ் யாராவது இந்த மாதிரி விருதுகள்லாம் வாங்கியிருக்காங்களா? என் பொண்ணு வாங்கியிருக்கான், இந்த பையனும் வாங்கியிருக்கான், வெளியூரில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்காங்க. ஓகே மேம், நீங்களும் அந்த விருதுகள் கூடிய விரைவில் பெற வாழ்த்துக்கள் மேம். தேங்க்யூ. ஓகே, நேர்காணலுக்கு மிக்க நன்றி. வணக்கம் மேம். தேங்க்யூ.